நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் டிசம்பர் 23லேருந்து டிசம்பர் 27 வரைக்கும் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பிரைமரி இண்டிசஸ் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நடந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இருக்கட்டும், நிறைய மேக்ரோ எக்கனாமிக் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால சிவியரான ஒரு டவுன் சைடை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஓவரால் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே சந்திச்சுதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த இண்டெக்ஸ் எல்லாமே மந்த்லி லோக்கு நியராக க்ளோஸ் ஆகிருக்குங்க. லாஸ்ட் 1 வீக் மட்டுமே பார்த்திங்கன்னா சிவியரான ஒரு டவுன் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 23லேருந்து 27 நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி கவனிக்க வேண்டியது 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி வியாழக்கிழமை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறீங்க இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய எக்ஸ்பைரி இது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் சார்ட்டு 1 மந்த் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட க்ளோசிங் கிட்டத்தட்ட மந்த் லோ கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் 23,350 இருக்குது. அடுத்த சப்போர்ட் 23,263 இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,080. இந்த 24,080ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 24,375 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 24,650ங்கிறது அடுத்த லெவல் டார்கெட். அதே மாதிரி தாங்க பேங்க் நிஃப்டியும் இந்த வீக் நல்ல ஒரு டவுன் சைட் போயிருந்துச்சு, மந்த் லோ கிட்ட இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 50,489, அடுத்த சப்போர்ட் 50,022, மேஜர் சப்போர்ட் 49,712 அரௌண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 51,790, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 52,000, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 52,550 கிட்ட இருக்குது. சென்செக்ஸும் நிஃப்டி மாதிரியே தான் மந்த் லோ கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 77,850, அடுத்த சப்போர்ட் 77,440, மேஜர் சப்போர்ட் 77,000 இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 79,520, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சென்டிமெண்டலான ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 80,000. 80,000க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் சென்செக்ஸ் 80,600 ப்ளஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.